இன்னைக்கு ஃப்ரீ டிக்கெட்ல ஒரு சைல்ட்ஹுட் ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நான் பார்த்த படங்கள்ல இந்த ஒரு படம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சு போனுச்சு. படத்தை பார்த்ததுமே டிசைட் பண்ணிட்டேன் கண்டிப்பா இந்த ஒரு படத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு. சோ அப்படியே உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண போற படத்தோட ஒன்லைனை பொறுத்தவரை ஒரு சின்ன பையன் தனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு முயல் பொம்மை அவனுக்கு கிஃப்டா வருது. பட் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு முயல் பொம்மைக்கு உயிர் இருக்கு. இந்த ஒரு குட்டி பையன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு பொம்மைக்கு பிடிச்சு போய் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இவங்க ரெண்டு பேருமே என்னென்னலாம் பண்ண போறாங்க, இவங்களோட நட்பு கடைசி வரைக்கும் இருந்துச்சா? படத்துல நமக்கு சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்பவுமே என்டர்டைன்மெண்டா 2023ல ரிலீஸ் ஆன தி வெல்வெட்டின் ராபிட் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா அப்பா கூட ஜீப்ல எங்கேயோ போயிட்டு இருக்கான். இந்த ஒரு சின்ன பையன் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோ. ஃபேமிலியா இவங்க 3 பேரும் ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு சடனா அவனோட ஸ்கூல் ஞாபகம் வருது. இந்த கிறிஸ்துமஸ் டைம்லலாம் கிறிஸ்துமஸ் மரத்துல ஒரு டாலர் மாட்டுவோம்ல, அந்த ஒரு டாலரை கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம வில்லியமான ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு இன்னைக்கு கடைசி நாள். அதனால நம்ம டீச்சருமே இன்னைக்கு நம்ம வில்லியம் ஸ்கூலை விட்டு போக போறான். சோ அதனால அவன் ரெடி பண்ண டாலரை உங்க கிட்ட காட்ட போறான் அப்படின்னு சொன்னதும் இவன் கொஞ்சம் ஷை டைப் அப்படிங்கறனால அவ்வளவா கிளாஸ்ல யார்கிட்டயுமே பேச மாட்டான். ஆனா அவனோட கிளாஸ்ல ஒரு சில பேர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாலியா இருப்பான். பட் அப்படி இருந்தும் இன்னைக்கு அவன் ஸ்கூலை விட்டு போகிற கடைசி நாள் இல்லையா, அதனாலேயே நம்ம டீச்சரும் ஒரு கிரீட்டிங் கார்டை கொடுத்து உன்னை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண போற வில்லியம், இந்த ஒரு ஸ்கூலை விட நீ பெரிய ஸ்கூல்ல தான் படிக்க போற, அதோட உன்னோட வீடுமே பெருசுதான், என்னோட ஞாபகமா இந்த ஒரு கார்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டீச்சர் கொடுக்க. பட் ஆனா அவன் மனசுல புது ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற நினைப்பு மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அதே நினைப்போட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே ஆசையா அவங்களோட பாட்டி வந்து கட்டி பிடிக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருப்பான் போல. வீடே சுத்தி முத்தி வந்து பாக்குறான். வீட்டுக்கு புதுசா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேமிலி கூட்டு ஒரு இன்விடேஷன் போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் உள்ளார உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்க நம்ம வில்லியமும் வெளியே போயிட்டு பனியில விளையாண்டுகிட்டு இருக்கான். இவன் இப்படி தனியா விளையாண்டுகிட்டு இருக்க பக்கத்துல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அந்த ஒரு இடத்த வந்து பார்க்கும்போது இவன் வயசுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவுமே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இங்க 3 பேருமே ஜாலியா விளையாடுறத பார்த்ததும் இவனுக்குமே ஆசை வருது நம்மளும் அந்த ஒரு இடத்துல ஜாலியா விளையாடலான்னு. பட் ஆனா அவங்க கிட்ட பேசுறதுக்கு இவன் ரொம்பவுமே பயப்படுறான். அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவனே மனசுக்குள்ள பேசிக்கிறான், என்னோட பேரு வில்லியம், நான் உன் கூட விளையாடலாமா? சீச்சி, ஹாய் என்னோட பேரு வில்லியம், உங்க கூட விளையாடலாமா? அட போட, எனக்கு விளையாட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனிமையிலே பழைய மாதிரி வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் இவனுக்கு ஒரு gift வருது. அதாவது கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாருக்குமே ஒரு gift வரும்ல, அந்த மாதிரி தான் இவனுக்கு ஒரு gift வந்திருக்கு. அந்த ஒரு giftக்காக காலையில இருந்து கடிகாரத்தையே பார்த்து எப்படா மணி 7 ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இவனுமே ஜாலியா கீழே போறான். கீழே போனதுமே இவங்க அப்பா எப்பயும் போல gift எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஒரு கிறிஸ்துமஸ் giftல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு முயல் பொம்மை. அது ஒரு முயல் பொம்மையை பார்த்ததுமே இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இனி இந்த ஒரு முயல் பொம்மையை நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஒரு பொம்மையை எடுத்து ரொம்பவுமே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கான். அதாவது அவன் எங்க போனாலும் சரி, ரூம்ல ஜாலியா இருக்கானா அங்கேயே அவனோட முயல் பொம்மை இருக்கும், தோட்டத்துல ஜாலியா இருக்கானா அங்கேயே அவனோட முயல் பொம்மை இருக்கும். அவன் எங்க போனாலும் சரி கையோட அந்த ஒரு முயல் பொம்மையை எடுத்துட்டு போயிடுவான். சோ இப்படி இவன் இந்த ஒரு முயல் பொம்மை கூட ஜாலியா இருக்க ஒரு நாள் நைட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு முயல் பொம்மையை ஹால்லே போட்டுடுவான். இந்த ஒரு பொம்மை கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த ஒரு பொம்மையை பக்கத்துல இருக்கிற ஒரு விளையாட்டு ரூம்ல போயிட்டு ஒரு இடத்துல போய் வைக்கிறாங்க. அவங்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த ஒரு இடத்தை விட்டு போக அந்த ஒரு பொம்மையில இருந்து ஒரு சில அசைவுகள்லாம் ஏற்படுது. அதாவது அந்த ஒரு பொம்மைக்கு சடனா உயிர் வந்து நான் யாரு எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு ரூம்ல இருந்து ஒரு குரல் வருது. அதாவது ஒரு குதிரை பொம்மை விளையாட்டு ரூமுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு பொம்மை வந்திருக்கு போல, உன்னோட பேர் என்னன்னு நம்ம முயல் கிட்ட கேட்க நம்ம முயல் பொம்மையுமே என்னோட தோற்றத்தெல்லாம் பார்க்கும்போது நான் முயல் மாதிரி தெரியுறேன், சோ என்னோட பேரு ராபிட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு சத்தம் கேக்குது. அதாவது இந்த ரூம்ல நம்ம முயல் மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்கு. அதாவது காரு, சிங்கம், மனுஷ மாதிரி இருக்கிற ஒரு ராஜா பொம்மை. அங்க இருக்கக்கூடிய எல்லா பொம்மையுமே நம்ம முயலை பார்த்து நீலாம் இந்த ஒரு இடத்துல இருந்துராத, அவன் தூங்குறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொம்மையை தான் எடுத்துப்பான், நம்ம முயல் பொம்மையுமே யார நீ சொல்ற அப்படின்னு கேட்க அதான் இந்த ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கால அவனை தான் சொல்றேன், எங்க எல்லாருக்குமே சக்கரம் காலு எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னோட கை கால் மட்டும் ஏன் ஜாயிண்டே இல்லாம இருக்கு, அதனால ஒரு உண்மையான முயல் மாதிரி துள்ளவும் முடியாது ஓடவும் முடியாது, நீ எங்களோட ரூம்ல இருந்தா எங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நம்ம முயல் பொம்மையுமே ரொம்பவுமே கண் கலங்கி அந்த ஒரு இடத்தை விட்டு போகுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா பொம்மையுமே முயலை ஒதுக்குறனால என்னால ஓடவும் ஜம்ப் பண்ணவும் முடியாதுதான், ஆனா நான் ஒரு உண்மையான முயல் அப்படின்னு சொல்லியுமே அவங்க யாருமே அந்த ஒரு முயலை கண்டுக்கவே இல்ல. இப்படி நம்ம முயல் பொம்மை ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம குதிரையுமே வந்து பாத்துருது. இங்க ஒரு பக்கம் பொம்மைக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்க இங்க நம்ம குட்டி பையன் தூங்காம என்னோட பொம்மை இருந்தாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட அப்பாவும் அந்த ஒரு பொம்மை எடுக்கிறதுக்காக வராரு. அப்படி இவர் வந்துகிட்டு இருக்க நம்ம குதிரையும் முயல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது, இவங்க இப்படிதான், ஆனா இந்த ஒரு வீட்டுல இருக்கிற அவனுக்கு ஒன்னு ரொம்பவுமே பிடிக்கும், அவன் கிட்ட மட்டும் கொஞ்சம் உண்மையா இரு,
அப்பதான் நீ ஒரு உண்மையான ரேபிட்னு சொன்னதும் கண்டிப்பா நான் ஒரு உண்மையான ரேபிட்டா இருப்பேன்னு இந்த ஒரு மொபைல் பொம்மை சொல்ல இந்த ஒரு பொம்மையை தூக்கிட்டு போறதுக்காக அவங்க அப்பா இந்த ஒரு இடத்துக்கு வராரு. அவருமே இந்த ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு பொம்மையை எடுத்து நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து படுக்க வச்சிடறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஒரு முயல் கிட்ட சும்மா இல்லாம நீதான் ரேபிட் ஆச்சே, நம்ம சுரகம் தோண்டி ஒரு மிகப்பெரிய புதையலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல விளையாடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவன் முயல் பொம்மையை வச்சு விளையாடுறத நம்மளுக்கு கொஞ்சம் கற்பனையா வந்து காமிக்கிறாங்க. அதாவது இவனும் முயலும் சுரங்கத்தை தோண்டி அதுக்குள்ள புதையலை தேட போகும்போது இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு கொகுக்குள்ள ஜாலியா பேசிக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் உண்மையான நண்பங்கிறவன் யாருமே கிடையாது, நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறியான்னு கேட்க அந்த ஒரு முயலுமே நான் உன் வாழ்க்கை முழுக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன், நான் முயலா இருக்கிறனால கண்டிப்பா நான் தோண்டினேனோ சரிஞ்சு விழுந்துடும், அதுக்குள்ள வா தேடி கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே ஒரு இடத்துல அந்த ஒரு மேப்பை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம், அங்க இருக்கக்கூடிய எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்ததும் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது, இவனுமே ஸ்கூலுக்கு போறான். புது ஸ்கூலுங்கிறனால எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கிளாஸ்ல அந்த ஒரு வாத்தியனும் வில்லியம் இந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி வா, இவன் பேரு வில்லியம், புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கான், எல்லாருமே இவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு வாத்தியன் சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஹாய் சொல்றாங்க. இத பார்த்து நம்ம வாத்தியனும் உன்னை பத்தி ஏதாச்சும் பேசுன்னு சொல்ல இவனுக்குமே பயம் தாங்க முடியல. அந்த ஒரு இடத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாருமே ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்க. இவன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் நீ என் பக்கத்து வீடு தானே, என் கூட விளையாட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கும் ஆசைதான். ஆனா அவன் கொஞ்சம் ஷை டைப்புங்கிறனால இவன் ஊன்னு சொல்றது கட்டியும் இன்னொருத்தவன் அவன் கூட விளையாடாத வா நம்ம ரெண்டு பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பட் அப்படி இருந்தும் நானும் உங்க கூட விளையாட வரேன் அப்படிங்கிற வார்த்தையை இவன் வந்து சொல்லல. எதுவுமே பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முயல் கூட வந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த ஒரு முயலை வெட்டி வச்சிருந்த ஒரு மரத்துக்கு பக்கத்துல வச்சு இந்த ஒரு மரத்துக்குள்ளார ஒரு மேஜிக் இருக்கு, புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய க்ளூ இதுக்குள்ளதான் இருக்கு, நான் அந்த ஒரு மரத்துக்குள்ள பேசுறேன்னு சொல்லிட்டு இவனுமே என்னென்னமோ பேசிட்டு கடைசியா பொழுது போற சமயத்துல அந்த ஒரு முயலை தூக்கிட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு போகிறான். அப்ப அந்த ஒரு பொம்மை லைட்டா வந்து கிழிஞ்சிரும். இத பார்த்து நம்ம ஹீரோவோட பாட்டியுமே ஏண்டா எப்ப பார்த்தாலுமே அந்த ஒரு பொம்மையை வச்சு சுத்துறியே, அந்த ஒரு பொம்மையில அப்படி என்ன தாண்டா இருக்கு, அந்த ஒரு பொம்மையை அது இல்லாம முழுசா கிழிச்சு வச்சிருக்க, அதை கூட நான் வேணா மாத்தி தரேன் அப்படின்னு சொன்னதும் இத ஃபர்ஸ்ட் நீ பொம்மைன்னு சொல்றது நிப்பாட்டு, என் கூட இருக்கிற ரியல் நண்பனே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த நைட்டுமே வந்து போகுது. அடுத்த நாள் இவனோட வீட்டுக்கு வெளியில கிரிக்கெட்டை இவன் தனியா தான் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். இவன் இப்படி தனியா விளையாண்டுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம முயலுமே அங்க இருக்கக்கூடிய பொம்மை கிட்ட அவன் ரொம்பவுமே உண்மையா இருக்கான், இந்த ஒரு பையன் கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க இருந்த பொம்மையுமே நீ முதல்ல பொம்மை அத முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ ரியல்ல முதல்ல உண்மையானவனே கிடையாது, சிங்கம் நிஜத்துல இருக்கும், ராஜாவும் நிஜத்துல இருக்கும், ஏன் என்ன மாதிரி கார் கூட நிஜத்துல இருக்கும், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு அசிங்கமான முயல் உலகத்துல கிடையாது, உடம்பு எப்படி கிழிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் கேட்ட நம்ம குதிரையும் உண்மைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, உங்களை விட முயல் கொஞ்சம் அன்பா தான் இருக்கும், அதுலயும் இவனை பார்க்கும்போது உண்மையான முயல் மாதிரி தான் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலனா அதை விட்டு தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துக்கு நம்ம குட்டி பையனும் அந்த ஒரு முயலை தூக்கிட்டு சுரங்கத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லி போறான். அப்படி இவன் போகும்போது வீட்டுக்கு பின்னாடி அவங்க அம்மா அழுதுகிட்டே பேசுறாங்க. இவன் இன்னுமே தனியா தான் இருக்கான், ஸ்கூல் சேர்த்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது, அவங்க டீச்சரே என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க, உண்மையான நண்பனுக்கும் பொம்மைக்கும் உள்ள வித்தியாசமே உனக்கு தெரியல, வீடு வீடு இப்பதானே ஸ்கூல் சேர்ந்திருக்கான், அதெல்லாம் பொறுமையா வருவாங்க அப்படின்னு அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்க அதுக்குன்னு மாசம் கணக்கா ஆயிடுச்சு, இன்னும் இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இவனுமே அதை நினைச்சு அழுதுகிட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு ஓடுறான். அப்போ அவன் கூட இருந்த அந்த ஒரு முயல் பொம்மையால மறுபடியுமே ஒரு கற்பனை உலகத்துக்கு போறான். எனக்கு தெரிஞ்சு இது கற்பனை உலகம் சொல்றதுக்கு மாய உலகம்னே சொல்லலாம். மறுபடியுமே ஒரு புதையலை தேடுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய காட்டுக்கு ஓடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல சடனா இந்த ஒரு இடத்துல அமைதியா இரு, இந்த ஒரு காட்டுக்குள்ள பயங்கரமான விலங்குகள்லாம் இருக்கு, நம்ம பொறுமையா தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல முயலுமே எங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க இந்த மாதிரி காலை கீழே அடிச்சுதான் நாங்க எச்சரிக்கை பண்ணுவோம், அதே மாதிரி மூக்குல இந்த மாதிரி பண்ணோம்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உல்ஃப் வந்ததும் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு காட்டுக்குள்ள அந்த ஒரு முயல் கீழே விழுந்துடும். என்ன விட்டுட்டு நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லியுமே நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு முயலை தூக்கிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிறாப்ல. சோ இங்க நடக்கிறது எல்லாமே உண்மைதான், பட் ரியல்ல இவங்க இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்கிற மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ரியல்ல நம்ம வில்லியமுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. வீட்டுல அவங்க அம்மா பனியில விளையாடாத உள்ளாரவா அப்படின்னு சொன்னதுமே இவனுமே அந்த ஒரு பொம்மைய வெளியில இருக்கிற மரத்துல வச்சுட்டு உள்ளார போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு முயல் பொம்மை இருக்கிற இடத்தை தேடிட்டு ரெண்டு முயல் எதர்ச்சியா இந்த ஒரு முயல் பொம்மைய மீட் பண்ணுது. ஏய் உன்னை இந்த ஒரு காட்டுக்குள்ள பார்த்ததே இல்ல, பாக்குறதுக்கு எங்க இனம் மாதிரி இருக்க, யாரு நீ, நானும் உங்களுடைய இனம் தான், ரேபிட் தான், உண்மையான ரேபிட்ங்கிற கை கால் எல்லாம் ஜாயிண்டே இல்லாம இருக்கு, உன்னால எங்களை மாதிரி ஓடக்கூட முடியாது, அட்லீஸ்ட் உன்னால ஜம்ப் பண்ண காச்ச முடியுமா, சரி நீ எப்படி இந்த ஒரு இடத்துக்கு வந்த, நம்ம முயலுமே என்னோட நண்பன் தான், புதிய விளையாட்டு விளையாடுறதுக்காக வெளியில கூட்டிட்டு வந்தான், அவன் கூட தான் இவ்வளவு நேரம் நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன்,
அவனுக்கு என்ன ரொம்பவுமே பிடிக்கும்ங்கறனால நான் அவனுக்கு எப்பவுமே உண்மையா நடந்துப்பேன், அவனுக்காக தான் இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இங்க உண்மையான முயலுமே உன்னை பிடிக்கும்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இந்த ஒரு பணியில உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கான், மனுஷங்களோட புத்தியெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் பேசிட்டு போனதை பார்த்ததும் நம்ம முயல் பொம்மைக்கு அழுக தாங்க முடியல. அடுத்த நாள் ஆகுது, யார் இந்த ஒரு பொம்மையை வெளியில வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா அந்த ஒரு பொம்மையை மறுபடியும் விளையாட்டு ரூம்ல போய் வச்சிடறாரு. அங்க போனதுமே நம்ம முயலும் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் என்ன நேத்தி தனியா விட்டுட்டான், அவனுக்கு நான் நண்பனாவே தெரியல போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட நம்ம குதிரையுமே அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் நேத்து நைட்ல இருந்து பெட்ல இருந்தே ஏந்திருக்கல, எனக்கு தெரிஞ்சவரை அவங்க மாமாக்கு வந்த அதே காய்ச்சலா தான் இருக்கும். என்ன சொல்ற, அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இப்ப அவன் பெட்ல தானே இருக்கான், இரு நான் சொல்றத முதல்ல கேளு, அவங்க மாமாக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, இந்த டைம்ல அது ஒரு தொற்று காய்ச்சலா தான் வரும், இந்த ஒரு காய்ச்சல் வந்து அவன் பொழைச்சிட்டானா அவன் யூஸ் பண்ண திங்ஸ்ல இருந்து அவன் போட்ட ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே டோட்டலா எரிச்சிடுவாங்க. நான் சொல்றத மட்டும் கேளு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் கிட்ட இருந்து எல்லாருமே வந்து மறைஞ்சுக்கணும், குறிப்பா அவனுக்கு பிடிச்ச ஒரே பொருள் நீ மாட்டிக்கிட்டினா கண்டிப்பா உன்னை அடுத்த நாளே எரிச்சு கொண்டுடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை செக் பண்றதுக்கு டாக்டர் வரதா கேள்விப்பட்டேன், சோ ஒழுங்கா இந்த ஒரு இடத்தை விட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு இடத்துல டாக்டர் வந்துறாரு. நம்ம டாக்டருமே படுத்திருந்த வில்லியம்மை செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டரா இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியாது, உங்க பையனுக்கு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட் அவன் ரொம்பவுமே கஷ்டப்பட போறான், அவன் பயப்படாத மாதிரி நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட அந்த ஒரு பாட்டியுமே இரு நான் அவனுக்கு பொம்மை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பொம்மையை பார்த்தா எந்த ஒரு நினைப்பும் இருக்காது அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய பொம்மையை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது எல்லாருமே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா நம்ம முயல் பொம்மை மட்டும் அவனோட ரூமை தேடி போய் நடந்து போகுது. ஏய் ரேபிட், நீ போனீனா உன்னை எரிச்சிடுவாங்க, மறந்துட்டியா, நான் எதையுமே மறக்கல, நீ சொன்னது ஞாபகம் இல்லையா, அவனுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்கலையோ ஆனா எனக்கு அவனை ரொம்பவுமே பிடிக்கும், நான் அவன் கிட்ட உண்மையா இருக்க பாக்குறேன், அப்படி உண்மையா இருந்தா தானே நீ சொல்ற மாதிரி நான் ஒரு உண்மையான ரேபிட்டா இருக்க முடியும், உங்களை மாதிரியான ஒரு நட்பும் அவங்க கிட்ட கிடைச்ச நட்பும் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பொம்மையை நம்ம ஹீரோவோட பக்கத்துல வந்து படுக்க வச்சிடுது. இந்த குட்டி பையனுமே ஏய் ரேபிட் நீ வந்துட்டியா, உன்னை நான் நேத்தி பணியிலே விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஏய் அதெல்லாம் விட்டு தள்ளு, அடுத்ததா புதையல தேட எங்க போலாம், உன்னோட சுரங்கம் பிளான் எல்லாம் என்னாச்சு, இந்த மாதிரி ரேபிட் பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஹீரோவுமே வந்து பதிலுக்கு பேசிட்டு இருக்காப்ல, எங்க அப்பா கடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அந்த ஒரு இடத்துல சுரங்கத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஒரு முயல் பொம்மையால அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் பெரிய விஷயமா எடுத்துக்காம ரொம்பவுமே சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு தூங்குறான். அடுத்த நாள் ஆகுது, டாக்டர் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, அப்பயுமே அந்த ஒரு ரேபிட் மேல தூங்கிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, உங்களோட பையனோட உடம்பு சரியாயிடுச்சு, இந்த நோயை இப்படியே வளர விடாம அவன் யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே இப்ப உடனே எரிச்சிடுங்க, இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோட பாட்டியுமே அங்க இருந்த பொம்மையில இருந்து அவன் தூங்கின பெட்ஷீட் வரைக்கும் எல்லாத்தையுமே சுருட்டி கிருட்டி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல எரிக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு மூட்டைக்குள்ள தானே அந்த ஒரு பொம்மை இருக்கு, அந்த ஒரு பொம்மையுமே வெளியில வந்து நம்மளோட நிலைமை முடிய போகுது, கடைசியா இந்த ஒரு உலகத்தை வெளியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம வில்லியமும் என்னோட ரேபிட் பொம்மை எங்க, என்னோட ஃப்ரெண்ட வீடு முழுக்க தேன எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் நாங்க அதை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும் யாரு கிட்ட அதை நீங்க எரிச்சிங்க, எனக்குன்னு இருந்த ஒரே நண்பன் அவன் மட்டும் தான், இப்ப எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொன்னதும் கண்ணா அது வெறும் பொம்மை மட்டும் தான்டா, உண்மையான நண்பனை நீ தாண்டா பிடிக்கணும், அது எரிஞ்சிடுச்சு இனி வரப்போறது கிடையாது அப்படின்னு சொன்னதும் இவனுமே வந்து அழுவுறான். அதே போல இங்கேயுமே முயல் பொம்மையும் அழுதுகிட்டு இருக்க அந்த முயல் பொம்மையோட கண்ணுல இருந்து வர தண்ணியால அந்த ஒரு இடத்துக்கு ஒரு புது பொம்மை வருது. நம்ம முயல் பொம்மையும் யாரு நீ அப்படின்னு கேட்க என்னோட பேர் ஃபிளேரும் ஃபேரி, நான் பொம்மைகளோட உலகத்தோட நம்பிக்கை மந்திரம், ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தவளை எதுக்காக நீ எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்னோட ஃப்ரெண்ட இனிமே என்னால பார்க்க முடியாதுல அதனாலதான் அழுதுகிட்டு இருந்தேன், நான் அவன் கூட பொம்மையா நடிச்சது எனக்கு ரொம்பவுமே வருத்தமா இருக்கு, இப்ப அவன் கூட விளையாடலாம் அப்படிங்கிற ஆசைலாம் எனக்கு வருது, ஆனா என்னோட நிலைமையே இப்ப தலைகீழா மாறிடுச்சு, நான் உண்மையான ஒரு ரேபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான், ஆனா அவங்க மாதிரி எனக்கு கை கால்லாம் ஜாயின்ல இல்ல, என்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடவும் முடியாது, ஏன் என்னால மட்டுமே உண்மையா இருக்க முடியல, ஏன்னா உங்களுக்கு உயிர் கிடையாது, நீங்க வெறும் பொம்மை தான், ஆனா நான் இது வரைக்கும் பார்த்த பொம்மைகள்ல நீங்க ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கீங்க, இந்த ஒரு உலகம் இல்லைன்னா என்ன, நான் உங்களுக்கு ஒரு புது உலகத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல் பொம்மையோட நல்ல மனசுக்காக இந்த ஒரு பொம்மையுமே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுது, மந்திரம்லாம் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு கிறிஸ்மஸ் டைம் வந்து காமிக்கிறாங்க, அதாவது அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டைம் ஆகியுமே ஏந்திரிக்காம இருக்கிறத பார்த்துட்டு இனி எத்தனை நாள் தான் இதெல்லாம் நடக்க போகுது, இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் கொஞ்சம் கச்சம் சந்தோஷமா இரு, கீழே கிறிஸ்மஸ்க்காக உனக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு, கீழே வந்து அழகா பிரிச்சு பாரா, உனக்கு பிடிச்சது இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே இவனுமே வந்து பிரிச்சு பாக்குறான். அப்படி இவன் பிரிச்சு பார்க்கும்போது உள்ளார ஒரு ராக்கெட் இருந்ததை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அதே இடத்துல நின்னதை பார்த்துட்டு போய் வெளியில விளையாடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. பட் இவனுக்கு அந்த ஒரு கிஃப்ட் சுத்தமாவே பிடிக்கல, ரொம்பவுமே சலிப்பா இருக்கு, மறுபடியுமே எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம தனியா விளையாண்டுகிட்டு இருக்கும்போது
அவன் இருக்கிற இடத்துல ஒரு 3 முயலை பாக்குறான். அந்த 3 முயல ஒரு முயலை பார்க்கும்போது அவன் மிஸ் பண்ணா பாத்தீங்களா அந்த ஒரு முயல் பொம்மை அதே மாதிரி இருந்ததை பார்த்து அவனுமே கிட்டக்கு போய் பாக்குறான். ஆனா அந்த ஒரு முயலுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா உயிர் இருக்கிற இந்த ஒரு பொம்மை தான் அந்த ஒரு முயல் பொம்மை. நம்ம ஹீரோவை இந்த ஒரு முயலும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல நின்னு ஒரு இடத்த பார்த்து தலையை காட்டுது. நம்ம வில்லியமோ நீ என்ன சொல்ல வர அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டதுமே அந்த ஒரு முயலுமே அந்த ஒரு இடத்தை விட்டு போகுது. போகும்போது ஏற்கனவே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்கோம்ல, அதே விஷயம் தான் முகத்துல கையை தேய்ச்சி நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பிடுது. அந்த ஒரு முயலும் தனக்கான ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஒரு இடத்துக்கு போயிடுது. அதே போல அந்த ஒரு முயல் ஒரு விஷயத்த சொன்னிச்சு பாத்தீங்களா, அதையும் உடனே புரிஞ்சுக்கிட்டு நமக்கான ஃப்ரெண்ட்ஸை நாம தான் தேடிக்கணும்னு என்னோட பேரு வில்லியம், நானும் உங்க கூட விளையாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருக்கக்கூடிய எல்லா பசங்க கூடயும் விளையாடுறான். அவனுக்கான நண்பனையுமே வந்து கண்டுபிடிச்சிடறான். அதோட இந்த ஒரு படத்தையுமே முடிக்கிறாங்க. படத்தோட ஸ்டோரி என்னதான் சின்னதா இருந்தாலும் அதோட அர்த்தம் வந்து பெருசு. அதே போல இவங்க எடுத்த விதமும் உண்மையிலே சூப்பராவே இருந்துச்சு. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்தை 1க்கு 2 டைம் கூட பார்க்கலாம். இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா பை பை.